வணக்கம் நண்பர்களே. இப்போ இது 7வது வீடியோ நினைக்கிறேன், ஹிந்தி வீடியோ. உங்கள்கிட்ட இந்த நல்ல வரவேற்பு இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறேன். அதனால் ராத்திரி ஆனாலும் வீடியோ நான் போடுறேன். இப்போது ஹிந்தியில் ஃபர்தர் வேர்ட்ஸ் பார்ப்போம். இப்போ கிட்டக்க இருக்குதுன்னு சொல்கிறோம். நீங்கள் அதுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லணும்னா நஸ்தீக் மே ஹை. கிட்டக்க இருக்குது, நஸ்தீக் மே ஹை. நஸ்தீக் மே ஹை, கிட்டக்க இருக்குது. தூரம் இருக்குது. இப்போ தூரம் இருக்குன்றதுக்கு ஹிந்திலையும் அதே தான். இப்போ பார்த்திங்கன்னா தூர் மே ஹே, தூரம்ன்றது ஹிந்தியில் அதே தான். ரொம்ப தூரம், பௌத் தூர். ரொம்ப தூரத்தில் இருக்குன்னா பஹுத் தூர் மே ஹே, பஹுத் தூர் மே ஹே, ரொம்ப தூரத்தில் இருக்குது, அது சொல்லுவோம். இப்போ நீங்கள் ஒரு ஆட்டோ ரிக்ஷாவில் போகிறீங்க, பூனாவில் இருக்கீங்கன்னு வைங்களேன். ஒரு ஆட்டோ ரிக்ஷாவில் ஏறிட்டீங்க. அதுக்கு நீங்கள் ஏறி உட்காந்தப்புறம் அவங்ககிட்ட, ஆட்டோ ரிக்ஷா டிரைவர்கிட்ட எனக்கு நானாபேட் போகணும் அப்படின்னு சொல்லிங்கன்னா அதுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லணும்னா எனக்கு முझे நானாபேட் ஜானா ஹே, எனக்கு நானாபேட் போக வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம். முझे நானாபேட் ஜானா ஹே அப்படி. அடுத்தது மீட்டர் போடலையா இப்படி கேட்கணும் இல்லையா? मीटर पोड़ लिया नहीं बोल लिया, मीटर डाला नहीं किया, मीटर डाला नहीं किया, மீட்டர் போடலையா அப்படின்னு கேட்போம். உடனே ரிக்ஷாக்காரங்க தான் தெரியுமே, இதோ போடுறேங்க அப்படின்னு சொல்லி மீட்டர் சொல்லுவோம். மே அபி டால்தா ஹூம் ஜி, நான் இப்போ மீட்டர் போடுறேங்க அப்படின்னு சொல்லி மீட்டர் போடுவோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோன்னா, அங்கே போனதுக்கப்புறமா எனக்கு போக வேண்டிய இடம் இங்கே தான் இருக்குது, நானாபேட்டில். ரைட்டில் போ, லெஃப்டில் போன்னு சொல்கிறதுக்கு தாயினே தரஃப் ஜாயின்னா ரைட்டில் போ, பாயினே தரஃப் ஜாயின்னா லெஃப்ட் சைடில் போன்னு அர்த்தம். தாயினேனா ரைட்டு, பாயினேனா லெஃப்ட்டு. அதுக்கப்புறம் அங்கே போய் வண்டியை நிறுத்திட்டு எவ்வளோ ஆச்சு, கித்னா ஹுவா பைசா அப்படின்னு கேட்பீங்க. கித்னா ஹுவா, எவ்வளோ ஆச்சு, கித்னா ஹுவா பைசா அப்படின்னு சொல்லி பைசாவை எண்ணி கொடுக்கணும் அவன்கிட்ட. தேங்க்யூ.